இந்த சபை என்னைக்கு வந்துச்சுங்க? சாலமோன் காலத்துலதான் ஆலயம் கட்டப்பட்டது. அதாவது இப்படிப்பட்ட ஒரு கற்களாலே கட்டப்பட்ட ஒரு ஆலயம் எப்பங்க? சாலமோனுடைய காலத்துலதான் வந்தது. அப்ப அதுக்கு முன்னாடி சபை இல்லையா? அதுக்கு முன்னாடி ஆராதனை இல்லையா? அதற்கு முன்பதாக விண்ணப்பங்களை ஏறெடுக்க முடியலையா? அதற்கு முன்பதாக ஆண்டவரை ஒரு கூட்ட ஜனங்கள் கூடி ஆராதிக்கவில்லையா என்று சொன்னால், ஆரம்ப நாட்கள் முதல் கொண்டு இதுவரைக்கும் சபை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆதாம் ஏவாள் நாட்களிலே வசனம் அழகாய் சொல்லுகிறது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? உலாவிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயம் என்பது கர்த்தர் உலாவுகிற இடம், கர்த்தர் தங்கி இருக்கிற இடம். அப்ப ஆதாம் ஏவாள் நாட்களிலே ஏதேன் தோட்டத்திலே ஆவியானவர் அவர்களோடு கூட உலாவிக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகு நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயம் முடிந்த பிறகு அவ இறங்கின உடனே செய்த முதல் காரியம் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்காக பலி செலுத்துகிறார். கர்த்தர் அந்த பலியை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டார். அப்போ ஏதேன் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்த அந்த சபை அடுத்தது என்ன கன்வெர்ட் ஆகுதுன்னா, பலிபீடங்களாக கன்வெர்ட் ஆகிறது. ஐயா அழகா துதி ஆராதனை சொன்னாரு, அக்கினி இந்த இடத்துல இறங்குவதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி. அந்த பலிபீடத்துல அக்கினி பற்றி எரிகிறது. அந்த பற்றி எரிகிற அக்கினியிலிருந்து போகிற அந்த சுகந்த வாசனையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அதற்கு பிறகு ஆபிரகாம் பலிபீடம் கட்டி இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாருன்னு பலிபீடம் கட்டி ஆராதிக்கிறார். ஈசாக்கு பலிபீடம் கட்டி ஆராதிக்கிறார். யாக்கோபு பலிபீடம் கட்டி ஆராதிக்கிறார். அப்ப ஆதாமுக்கு பிறகு அந்த ஆராதனை என்பது, சபை என்பது ஒரு பலிபீடமாக வளர்ந்து கொண்டே போகிறது. அக்கினியாக பலி செலுத்தப்படுகிறது. அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். எலியாவின் நாளிலே வானத்திலிருந்தே ஒரு அக்கினி இறக்கி நான் இருக்கிறேன் என்பதை கர்த்தர் நிரூபிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த பலிபீடங்களா இருந்தது அப்படியே திரும்பவும் கன்வெர்ட் ஆகி எதுவா மாறுதுன்னு சொன்னா, மோசே இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை நீ உருவாக்கு, என் மகிமை அங்கே இருக்கும் என்று சொல்லி உலாவிக் கொண்டிருந்தது பலிபீடமாய் மாறுகிறது. பலிபீடமாய் இருந்த ஒரு ஆசாரிப்பு கூடாரமாக வேணுங்கிற இடத்துல என்ன செய்யலாங்க, எடுத்து எடுத்து போக 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 அப்படியே போட்டு ஆராதித்துக் கொண்டே போகலாம். ஆசாரிப்பு கூடாரமாக மாறுகிறது. இந்த ஆசாரிப்பு கூடாரம் கடைசியில் என்ன ஆகுதுங்க, சாலமோன் காலத்துல ஒரு கட்டிடமாக மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கட்டிடம் புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே ஜெப ஆலயங்களாக மாறுகிறது. ஒரு இடத்துல மாத்திரம்தான் சாலமோன் ஆலயத்தை கட்டினார். ஆனா புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஜெபாலயங்களில் நின்று பிரசங்கிக்கிறார். பேதுரு ஜெபாலயங்களில் நின்று பிரசங்கிக்கிறார். பவுல் ஜெபாலயங்களில் நின்று பிரசங்கிக்கிறார். ஜெப ஆலயங்களாக அது அநேக இடங்களிலே உருவாக்கப்பட்டு ஆராதனையும் விண்ணப்பங்களும் கர்த்தருடைய மகிமையும் காணப்படுகிறது. கடைசி ஆண்டு சொல்றாரு, 2 பேர் 3 பேர் நீங்க ஒருமனப்பட்டு கூடினாலே நான் வந்துருவேன். அல்லேலூயா. அது சபை மக்களுடைய கூடுகையாக கர்த்தர் அதை மாற்றுகிறார். அதிலிருந்து இன்னும் அடுத்தது கன்வெர்ட் ஆகி பவுல் நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க தான்ப்பா என்னுடைய ஆலயம். அல்லேலூயா. இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தான் கர்த்தர் வாசம் செய்கிற ஆலயம். அப்போ இந்த ஆலயத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட சம்பாசிக்கிற பேசுகிற ஒரு காரியம். நம்மளும் ஆண்டவர்கிட்ட பேசணும், அவரு நம்மிடத்துல பேசணும். 2 பேரும் உறவு கொள்ளுகிற, ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு இடம்தான் கர்த்தருடைய ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சாலமோன் கட்டின ஆலயத்தை குறித்து தான் நாம் வேதத்துல வாசித்தோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல அந்த ஆலயத்தை குறித்துதான ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அதுதான் நம்ம வாசிச்சோம். 40 வரைக்கும் நம்ம வாசித்தோம். ஆனாலும் அதற்கு பிறகும் நிறைய வசனங்கள் உண்டு. அப்ப அதுல 5 வகையான காரியத்தை குறித்து, ஆலயத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய ஜெபத்துல. முதலாவது அந்த 29வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கண்கள் இரவும் பகலும் இங்கே திறந்திருப்பதாக. சர்ச்
அப்படின்னா என்னன்னா, இந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம் என்று சொன்னால், முதல் காரியம் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு இடம். எப்பங்க? இரவும் பகலும் 24 ஹவர்ஸும் 24 மணி நேரமும் இந்த ஆலயத்துல யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? கர்த்தருடைய கண்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறது. பாஸ்டர் இந்த இடத்துக்கு வராம இருக்கலாம், செயலாளர் கமிட்டிக்கு யாரும் வராம இருக்கலாம், ஜனங்க யாரும் வராம இருக்கலாம், ஆனா யார் பார்த்துட்டே இருக்காங்க? தேவாதி தேவனுடைய கண்கள் இந்த ஆலயத்தின் மீது கவனமாயிருக்கிறது. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். யார் வர்றாங்க, யார் போறாங்க, எதுக்காக, என்ன ஏது, கர்த்தருடைய கண்கள் இந்த இடம் முழுவதும் உலாவி கொண்டிருக்கிற ஒரு ஆலயம். அதைத்தான் அந்த இடத்துல சொல்லுகிறார். இரண்டாவது சொல்லுகிறார், ஜெபத்தை கேட்கிற இடம். இது சாதாரண ஆலயம் இல்லைங்க. ஆலயம் சாதாரண கட்டிடம் அல்ல. அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த இடத்துல வந்து நாங்கள் ஏறெடுக்கிற அத்தனை ஜெபங்களை நீர் கேட்பீராக. அல்லது அழகா வசனம் சொல்லுது, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவரே சொல்லுகிறார். இரண்டாவது, இந்த சபை எப்படிப்பட்ட சபைனா, முழங்கால் படியிட்டு நாம் என்ன ஜெபம் எல்லாம் ஏறெடுக்கிறோமோ அத்தனை ஜெபங்களும் கேட்கப்படுகிற ஒரு இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற இடத்துல நம்ம மற்ற ஜனங்க கிட்ட எவ்வளவோ சொல்லலாம், கேட்டும் கேட்காத மாதிரி போலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, இந்த ஆலயத்துல நீங்களும் நானும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். மூன்றாவது சாலமோன் சொல்லுகிறார், பாவம் செய்து தண்டிக்கப்படும் பொழுது நாங்க வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே எங்க பாவத்தை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி கெஞ்சினா அந்த பாவத்தை மன்னிப்பீராக. மூணாவது, இந்த ஸ்தலம் எப்படிப்பட்ட ஸ்தலம் என்று சொன்னால், என் பாவத்தை மன்னிக்க கூடிய இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய ஆலயத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பான்னு சொல்லி கெஞ்சும் பொழுது என் பாவம் மன்னிக்கப்படுகிறதான ஒரு இடம் தான் இந்த கர்த்தருடைய ஆலயம். நான்காவது சொல்லுகிறார், சத்தியத்தை போதிக்கிற ஒரு இடம். என் ஜனங்கள் தவறு செய்யும் பொழுது இங்க வரும்போது, ஆண்டவரே அவர்களை சரியான சத்தியத்திலே நல்வழியிலே போதித்து நடத்துங்க. பொய் சொல்லாத, திருடாத, ஏமாத்தாத, விபச்சாரம் பண்ணாத, நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற அநேக காரியங்களை கர்த்தர் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி கொடுத்தது தன்னுடைய ஜனங்கள் நல்லவர்களா இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அப்ப ஆலயத்துல நல்ல போதனைகளை போதிக்கக்கூடிய, வேதத்தின் மகத்துவங்களை காணக்கூடிய ஒரு இடம் எங்கன்னா கர்த்தருடைய ஆலயம் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது சொல்லப்படுகிறது, வியாதிகள் வரும் பொழுது, கொள்ளை நோய்கள் வரும் பொழுது, பஞ்சம் வரும் பொழுது இந்த ஆலயத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கெஞ்சும் பொழுது அந்த வியாதிகளை மாற்றுகிற இடம், கொள்ளை நோய்களை நீக்குகிற இடம், பஞ்சத்தை மாற்றுகிற இடம். அல்லேலூயா. என் வியாதி எல்லாத்தையும் நீக்கி, என் குறைவு எல்லாத்தையும் நீக்கி நிறைவை கொடுக்கிற ஒரு இடம் தான் இந்த கர்த்தருடைய ஆலயம். கடைசிய ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, இஸ்ரவேலர் அல்லாத புறம் ஜாதிகளும் மற்ற மக்களும், இஸ்ரவேலர் அல்லாத மற்ற மக்களும் உம்முடைய மகத்துவத்தை கேள்விப்பட்டு அறிந்து இந்த இடத்துல வந்து ஜெபிப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்கிற இடம். அல்லேலூயா. கடைசியா சொல்றாரு, நமக்கு மாத்திர சொந்தமான இடம் அல்ல, கர்த்தராலே படைக்கப்பட்ட அத்தனை ஜனங்களும் இந்த இடத்துல வந்து ஜெபிச்சாங்கன்னு சொன்னா, வேண்டுதல் செய்வார்கள் சொன்னால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர்களையும் ஆசீர்வதிக்க கூடிய ஒரு இடம். அல்லேலூயா. இவ்வளவு மகத்துவமான ஒரு இடம் தான் அந்த கர்த்தருடைய ஆலயம். இவ்வளவு வல்லமையான ஒரு இடம் தான் அந்த கர்த்தருடைய ஆலயம். தேவன் பார்த்து கொண்டிருக்கிற இடம், தேவன் உலாவுகிற இடம், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற இடம், நல்ல காரியங்களை போதிக்கிற இடம், வியாதிகளை மாற்றுகிற இடம், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற இடம், நமக்கு மாத்திரமல்ல எல்லா ஜனங்களுடைய
காரியங்களையும் நிறைவாக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். பவுல் சொல்லுகிறார், இது ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. யாருடைய வீடுங்க? ஜீவனுள்ள தேவனுடைய வீடு, ஆண்டவருடைய வீடு. இன்னைக்கு நம்ம வீட்டுல யார் இருப்போம்? நம்ம தான் குடியிருப்போம். அது மாதிரி ஆண்டவருடைய ஆலயத்துல ஆண்டவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். வெறும் கட்டிடம் அல்ல இது, கற்களால செய்யப்பட்ட வெறு ஆலயம் அல்ல இது, வெறும் 4 சுவர் மாத்திரம் கிடையாது. இங்கே ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது. இங்கே செய்யப்படுகிற ஜெபங்கள் எல்லாத்தையும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார், விடுவிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் இன்னைக்கு நீங்களும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். அவ்வளவு மகிமையான ஒரு ஸ்தலத்தை தான் அவமரியாதையோடு கூட நடத்தி கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற சில மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், உலகத்தில் இருக்கிற சில இடங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், தேவன் வாசம் செய்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு நீங்களும் நானும் கொடுப்பதில்லை. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார், நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நான் உனக்கு பிதாவானால் எனக்கு செலுத்துகிற மகிமை எங்கே? கனம் எங்கே? கர்த்தரை நம்ம எஜமானு சொல்றோம், ஆண்டவரை என் தகப்பன்னு சொல்லுகிறோம். அப்ப என்னுடைய எஜமானாகிய கடவுளாகிய ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் இருக்கிறோமா? என் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமையை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு ஒரு வல்லமையான இந்த இடம் ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. கிறிஸ்து இதுக்கு என்னவா இருக்கிறாருங்க? அஸ்திபாரமா இருக்கிறார். உங்களை என்னைய பார்த்து சொல்லுகிறார், நம்ம எல்லாம் அந்த சபையினுடைய தூண்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் இந்த சபையினுடைய தூண்கள். நம்ம எல்லாரும் யாருங்க? தூண்கள். தூண் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த ஆலயம் நல்லா இருக்கும். வெறும் அஸ்திபாரத்தை மாத்திரம் ஸ்ட்ராங்கா போட்டு பிரயோஜனம் இல்லை. எந்த ஒரு கட்டிடமும் அஸ்திபாரம் நல்லா இருந்துட்டு போடுற பில்லர் நல்லா இல்லைன்னா மேல வெயிட் ஏற என்ன ஆயிருங்க? கட்டடம் இடிஞ்சிரு. ஆவியானவர் சொல்லுகிறார், இது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், நான் தான் இங்க வாசம் செய்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவாகிய தெய்வம் அஸ்திபாரமா இருக்கிறார். இன்னைக்கு உங்களை என்னையும் ஒரு தூண்களாக இந்த ஆலயத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப தூண்களாக நிற்க வேண்டிய நாம், கட்டப்பட வேண்டிய இந்த ஆலயம் இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறது என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஐயா அழகாக துதி ஆராதனை வேலையில சொல்லிட்டு இருந்தார், பிசாசு கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலான்னு பார்த்துட்டே இருக்கிறான். ஆண்டவர் அழகா சொல்றாரு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்திலையும் சொல்லுகிறார், பிசாசானவன் யாரை வஞ்சிப்பானா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பான். அவனுடைய நோக்கம் எல்லாம் யாருங்க? நீங்களும் நானும் தான். தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை ஏமாற்றி வஞ்சித்து தேவ சமூகத்துக்கு வராமல் தடுப்பதும், கர்த்தரை ஆராதிக்காமல் தடுப்பதும், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்காமல் தடுப்பதும், தேவனோடு கூட நடக்காமல் தடுப்பதும் தான் அவனுடைய வேலையே. அதற்காக எந்த மட்டத்துக்கு இறங்கி பிசாசு வேலை செய்வான். அவன் நோக்கம் கர்த்தர் உலாவுகிற, கர்த்தர் தங்கி இருக்கிற, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆலயத்துக்கு பிள்ளைங்க போனாங்கன்னா பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுருவாங்க, குறைவிலிருந்து மாறிடுவாங்க, அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடும், அவங்க உயர்வா அடைய ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொல்லி தடுப்பதற்காக பல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு 5 பேர் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனதுனால அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது, அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் சிந்தித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் நிறைவு செய்ய போகிறோம். முதலாவது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் ஒரு தேவ மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
லூக்கா 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. கர்த்தருக்காக ஊழியத்தை செய்கிற ஒரு ஆசாரியனை குறித்து நம்ம வாசிக்கலாம். 5வது வசனத்தை வாசிங்க. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி குமாரத்திகளில் ஒருத்தி எலிசபெத். இந்த இடத்துல சகரியா என்கிற ஒரு ஆசாரியன், தேவனுடைய ஒரு ஊழியக்காரனை குறித்து நாம பார்க்க போகிறோம். முதல் காரியமாக அந்த சகரியாவும் எலிசபெத்தும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அடுத்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கட்டளையிட்ட சகல கட்டளையின்படியும் நியமங்களின்படியும் வாழ்றாங்க. என்னென்னலாம் ஆண்டவர் சொன்னாரோ அத்தனை காரியத்துக்கும் உண்மையாய் கீழ்ப்படிந்தார்கள். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள். இவங்க இந்த காரியத்தை செய்யலன்னு சொல்லி குற்றப்படுத்துவதற்கு ஒரு காரியம் கூட ஆண்டவருடைய பார்வையில அவங்க மேல இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அளவுக்கு உண்மையா இருந்திருப்பாங்க. கர்த்தர் சொன்ன எந்த காரியத்தை அவங்க என்ன செய்யலங்க, நிராகரிக்கவே இல்லை. அத்தனை காரியத்தையும் கணவன் மனைவி 2 பேரும் அவ்வளவு உண்மையா ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க, அவ்வளவு உண்மையா ஜெபிக்கிறாங்க, அவ்வளவு உண்மையா ஆராதிக்கிறாங்க. அவர் சொன்ன அத்தனை வேத வார்த்தைகளின்படி நடக்கிறாங்க. ஆண்டவர் குற்றப்படுத்துகிற அளவுக்கு ஒரு காரியமும் இல்லை. தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களா இருந்தார்கள். இவ்வளவு உண்மையுள்ள ஒரு தேவ பிள்ளைக, இவ்வளவு ஒரு பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைக, இவ்வளவு உண்மையாய் கர்த்தரை ஆராதித்த தேவ பிள்ளைக, ஆனா அவங்க வாழ்க்கையினுடைய நிலைமை அடுத்த வசனம் சொல்லுது, எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். என்ன சோதனை பாருங்க. உண்மையா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறார், சகல கட்டளையின்படி நடக்கிறாங்க, ஒரு குற்றமும் ஆண்டவரே சொல்ல முடியாத அளவுக்கு பரிசுத்தமா வாழ்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்குதுங்க, குறைவு. எலிசபெத் மலடியா இருந்தால் அவங்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அவர்கள் வயது சென்றவர்களா இருந்தார்கள். இனிமே குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்ல. இப்ப இவ்வளவு உண்மையா இருக்கிற எனக்கு ஏன் இந்த குறைவு? கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத அநேகருக்கு பிள்ளை பாக்கியம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காத அநேக ஜனங்க ஆசீர்வாதமா இருக்காங்க. நான் இவ்வளவு உண்மையாய் கீழ்ப்படிந்தும், இவ்வளவு உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தும் எனக்கு ஏன் பிள்ளை பாக்கியம் இல்லை? நான் ஏன் மலடியா இருந்தேன் என்கிற ஒரு வேதனை அவங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. அடுத்த வசனம், இப்படி இருக்க, எப்படி இருக்குங்க, உண்மையா இருக்கிறான், பரிசுத்தமா இருக்கிறான், ஆனாலும் மலடி, ஆசீர்வாதம் இல்ல, குறைவுதான். அப்படி குறைவு இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்வேன், திரும்பவும் தேவாலயத்திற்கு போவேன் என்று இப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படியே தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்திலே ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிற சீட்டை பெற்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. சகரியா தான் வாழ்க்கையில குறைவு இருந்தாலும் ஆண்டவரை தேடுவதில் குறை வைக்காத மனுஷன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க. நிறைய பேருக்குள்ள ஒரு வேதனை இருக்குது. நான் உண்மையா ஊழியம் செய்யறேன், ஆனா எனக்கு ஆசீர்வாதம் இல்ல. நான் உண்மையா ஜெபிக்கிறேன், நான் உண்மையா வேதத்தை வாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் கூடுமான வரைக்கும் நான் பரிசுத்தத்தோடு இருக்கிறேன், எனக்கு மட்டும் இவ்வளவு குறைவு?
எனக்கு மட்டும் எவ்வளவு பிரச்சனை? அநியாயம் பண்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, அக்கிரமம் பண்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, தீமையான பல காரியத்தை செய்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே. ஆனா நானோ தேவனுக்கு பயந்து இருக்கிறேன், நான் உண்மையா இருக்கிறேன், நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த குறைவு? சில வேளையில ஜனங்க சொல்லியிருப்பாங்க, சும்மா நீ ஆண்டவர் ஆண்டவர்னு போய் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீ உண்மையா இருந்த என்ன பிரயோஜனம்? நீ பரிசுத்தமா இருந்த என்ன பிரயோஜனம்? உன் வாழ்க்கையிலே இவ்வளவு குறைவு இருக்குது. நீ ஆண்டவரை தேடி உன் குறைவு மாறிச்சா? நீ பரிசுத்தமா இருந்து குறைவு மாறிச்சா? எத்தனையோ நிந்தையான வார்த்தைகள் எலிசபெத்து சகரியாவும் கேட்டிருக்கலாம். ஆனா மனுஷங்க பேசின அத்தனை வார்த்தையும் தூக்கி தூர போட்டுட்டு அவங்க 2 பேரு, எனக்கு எவ்வளவு குறைவு இருந்தாலும் சரி, என் ஆண்டவருக்கு நான் ஒரு குறைவும் வைக்க மாட்டேன் சொல்லி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நான் இவ்வளவு உண்மையா இருந்து, இவ்வளவு ஜெபம் பண்ற, இவ்வளவு உபவாசம் போடுற, இவ்வளவு உண்மையா ஊழியத்தை செய்யற, கர்த்தருக்காக எதையாக செய்ய வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருக்கிற, ஆனா எனக்கு மட்டும் குறைவு இருக்குது, எனக்கு மட்டும் குறைவு இருக்குதுன்னு சொல்லி கலங்கி கொண்டிருப்பீர்கள் சொன்னால், தயவு செய்து இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே நீ கலங்காதே, நீ கலங்காதே. உன் வாழ்க்கையில எவ்வளவு குறைவு இருந்தாலும் என்னை வெறுத்து ஒதுக்காம, என்னை தள்ளி போகாம, நீ என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறபடியால் உன் குறைவுகளை இன்றைக்கு நான் மாற்ற போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் குறைவுகளை இன்றைக்கு மாற்ற போகிறேன். இப்படி இருக்க நான் உண்மையா இருந்த, பரிசுத்தமா இருந்த பிள்ளை இல்ல, பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவேன்னு சொல்லி அங்கே தூபம் காட்டுகிறார். தூபம் காட்டுகிற வேளையில ஜனங்கள் எல்லாரும் வெளியே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேப்ரியேல் தூதன் காட்சி கொடுக்கிறார். சகரியா பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உபத்திரவத்தின் மத்தியில, உனக்கு குறைவுகள் மத்தியில கர்த்தருடைய ஆலயத்தை நீ தேடி வந்தபடியால், உனக்கு எவ்வளவு குறைவு இருந்தாலும் உன் உத்தமத்தில நிலைத்திருந்தபடியால் உன் வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். அவர் கேட்காதவர் போல அல்ல. நான் தான் சொன்னேன், இங்கே நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். எலிசபெத்து சகரியா எத்தனை நாள் அழுது ஜெபம் பண்ணி இருப்பாங்க. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைக்காதான்னு சொல்லி எத்தனை நாள் கதறி இருப்பாங்க, எத்தனை நாள் கண்ணீர் வடித்திருப்பாங்க. கர்த்தர் பார்க்கிறார். ஆனா இப்ப அதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா அவர்கள் வயது சென்றவர்களா இருந்தார்கள். ஒருவேளை இன்னைக்கு அந்த நிலைமை சகரியாவுடைய இருதயத்தில் அந்த எண்ணமே போயிருக்கலாம். ஒரு காலத்துல ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டே இருந்திருப்பார். இன்னைக்கு அவருக்கு நமக்கே வயசாகி போச்சு, இனிமே எங்க நமக்கு குழந்தை பிறக்குதுன்னு அந்த ஜெபத்தை கூட அவர் மறந்து இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்க போறேன், அவனுக்கு நீ யோவான்னு பேருடனே அவர் கேட்கிறாரு. எப்படி ஆண்டவரே நடக்கும்? என் மனைவி வயது சென்றவள் ஆகிவிட்டாலே, இனி வாய்ப்பு இல்ல, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருவதற்கு இனி வாய்ப்பு இல்ல. அவரே நினைத்துக் கொள்ளுகிறார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தை நீ விசுவாசிக்காதனால உனக்கு பிள்ளை பிறக்கிற பிறகு நீ என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன்னு சொல்லுகிறார். அதே போல கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில பிறந்து கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முடியாது, நீ நடக்காது என்று சொல்லுகிற சூழலும் அவன் கர்த்தரை தேடி வந்தபடினாலே ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும், நான் உண்மையா இருக்கிற சில நேரத்துல எல்லாம் நான் ஜெபிச்சு நான் டயர்டாகி போயிட்டேன், இனிமே அந்த காரியத்துக்கு நம்ம ஜெபிக்காட்டி என்ன, இனிமே இதெல்லாம் நமக்கு நடக்காது, இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காது, இனிமே இவங்க எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்ல, திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்ல, எத்தனையோ ஜெபங்கள் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே மறந்திருந்தாலும், இந்த இரவு நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்க ஜெபத்தை மறக்கல, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை மறக்கல. நீங்க குறைவோடு இருக்கும் பட்சத்திலும் கர்த்தருக்கு குறை வைக்காமல் நீங்கள் கர்த்தரை தேடி வந்தபடியினாலே அவர் உங்களுடைய வேண்டுதல்களை கேட்கிறவராகவும் உங்களுக்கு உதவி செய்கிறவராகவும் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் யோசிக்கலாம், நான் இவ்வளவு தூரம் உண்மையா இருந்தும் பரிசுத்தமா இருந்தும் தேவனை தேடியும் என் வாழ்க்கையில மட்டும் ஆண்டவரே அவ்வளவு குறைவுன்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லுகிறார், இந்த குறை இந்த 200வது ஆண்டு விழாவுக்குள்ளாய் நாம் கடந்து போகும் பொழுது அத்தனை குறைகளையும் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 2வது
அன்னாள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை நாம திருப்பிக் கொள்ளுவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்னாளை குறித்து. வாசிங்க, 5வது வசனத்தை வாசிங்க. அன்னாளை சிநேகித்தபடியினால் இரட்டிப்பான பங்கு கொடுத்தான். இந்த இடத்துல எல்கானா என்கிற ஒரு கர்த்தருடைய தாசனுக்கு அன்னாள், இன்னொருத்தி பேர் பெனினாள், 2 பேர். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. வருஷந்தோறும் எங்க போறாங்க? ராமாவில் இருக்கிறதான கர்த்தருடைய ஆலயத்திற்கு பண்டிகைக்காக பலி செலுத்தும்படியாக கடந்து போகிறார்கள். அன்பான கணவன் இருக்கிறார், ஆனாலும் அவமானம் தான். வருஷந்தோறும் பண்டிகைக்கு போயிட்டு வர்றாங்க, பலன் இல்லை. என்ன நிகழ்வுங்க? எப்ப பண்டிகைக்கு போனாலும் அந்த பண்டிகை நாளில் பெனி நாள் கரெக்டா நேரம் பார்க்கிறான். இவனுக்கு 2 பங்கு கிடைச்சாலும் உடனே நீ ஒரு மலடி, உனக்கு பிள்ளையே இல்லை, நீ 2 பங்கை வாங்கி என்ன பண்ண போற? ஒவ்வொரு நாளும் மனமடி உண்டாகும்படியா இந்த பெனினால் பேசுகிறாள். இந்த வார்த்தையை கேட்டு அன்னாள் அழுகிறாள். பண்டிகை நாளில் ஒழுங்கா நல்லா சாப்பிட முடியல, அழுகையோடு திரும்பி வீட்டுக்கு வருகிறாள். எல்கானா போய் ஆறுதல் சொல்ற, 1000 பிள்ளைகளை விட நீ எனக்கு மேன்மையானவ. ஆனாலும் அந்த ஆறுதல் போதுமானதா இல்லை. வருஷம் இதே நிகழ்வு தான். ஒவ்வொரு வருஷமும் பண்டிகைக்கு போனாலும் திரும்ப வரும்போது எப்படிங்க? அழுகையோடு கண்ணீரோடு வர வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே என்ன செய்யறாங்க? அவளை அவமானப்படுத்துகிறார்கள், வீட்டுக்குள்ளேயே அசிங்கப்படுத்துறாங்க. தன் சொந்த குடும்பமே அவளுக்கு கண்ணீர் வரவழைக்கக்கூடிய ஒரு காரியத்தை பெனினால் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருஷமும் இன்னைக்கு மாறு, அடுத்த வருஷம் மாறு, மாறின காரியங்களே இல்லை. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய சூழ்நிலை இப்படிதான். ஆலயத்துக்கு போயிட்டு வருவோம், சந்தோஷமா வர வேண்டிய நேரத்துல ஆலயத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்போது எப்படி வருவோங்க? சண்டையோட வருவோம். சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்காருவோம், அப்பதான் தேவையில்லாத வாக்குவாதம் வரும், அப்பதான் தேவையில்லாத பிரச்சனை வரும், அப்பதான் தேவையில்லாத சண்டை வரும். சர்ச்சுக்கு போயிட்டு வர்றப்ப பார்த்துதான் தேவையில்லாத குழப்பங்கள். சில நேரத்துல நம்ம பண்டிகை, கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், பல பண்டிகைகளுக்கு நம்ம ஆலயத்துக்கு வரலாம், ஆனாலும் திரும்ப போகும்போது பலன் இல்லை. அன்னாள் தன் சொந்த குடும்பத்தாலே அவமானப்படுத்தப்பட்டாள். தன் சொந்த குடும்பமே அவளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. இந்த நாளில் இந்த இடத்துல அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இல்ல இந்த ஒளிபெருக்கின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராவது ஒருவர், ஐயோ என் குடும்பம் என்ன அவமானப்படுத்துறாங்களே, கூட்டத்தின் நடுவுல என்னை குறித்து கேவலமா பேசுறாங்களே, என்னை இழிவா பேசுறாங்களே, என்னை கேலி பண்றாங்களே, என்னை கிண்டல் பண்றாங்களேன்னு சொல்லி அழுகையோடு கண்ணீரோடு சாப்பிடக்கூட முடியாம, இரவு நிம்மதியா தூங்கி எழ முடியாமல் கவலையோடு கூட இருப்போம்னு சொன்னா, இன்றைக்கு அதற்குரிய ஒரு முடிவை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ச்சியாய் அன்னாளுக்கு இதே நிலைமைதான், மாறல. ஒரு வருஷம் பண்டிகைக்கு போகும்போது திரும்பவும் பெனினால் வேதனைப்படுத்துறான். அதே அழுக, சாப்பிடல. ஆனா இந்த முறை செய்கிறாள், அவள் எழுந்து நேர கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போகிறான், முழங்கால் படியிடுகிறான், கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான், தான் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்தால் அந்த ஆண்மகனை உங்களுக்கே நான் திரும்ப கொடுக்கிறேன்னு சொல்லி பொருத்தனையோடு கூட ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். ஏலி பார்த்துட்டே இருக்கிறார் இந்த காரியத்தை, ஆசாரியம் பார்த்து கொண்டே இருக்கிறான். பல குடித்து வெறித்து பேசுகிறாரோ என்று எண்ணுகிறார். ஆனா அவர் சொல்ற, ஐயா நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ, நான் மனசு நொந்து போய் வேதனையோடு இந்த இடத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்கிற என் சகோதரி என்னை அவமானப்படுத்துகிறா, என் குடும்பத்தில் இருக்கிற ஜனங்க என்னை அவமானப்படுத்துறாங்க, நான் மலடி மலடி என்று என்ன குத்தி காட்டுகிறார்கள், என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை சொல்லி சொல்லி என்னை வேதனைப்படுத்துறாங்க, என் சொந்த பந்தங்கள் மத்தியில நான் தலை காட்ட முடியல, ஒரு நல்ல காரியத்துக்கு என்னால
போக முடியல, ஒரு விசேஷத்துக்கு முன்னாடி நிக்க முடியல. உடனே எல்லாரும் சேர்ந்து நீ இப்படிப்பட்டவதானே, உனக்கு அந்த இடத்துல நிற்பதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கொடுக்கிறாரு, சமாதானத்தோடு கூட போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவமானப்பட்டதன் மத்தியிலையும் ஆண்டவர் பாதத்திலே காத்திருந்தவள் அண்ணா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம அவமானப்படுத்தப்படும் பொழுது என்ன தெரியுமா செய்யறங்க, இனிமே இந்த இடத்துக்கு வரவே கூடாதுன்னு ஓடிடுறோம். குடும்பங்கள் நம்மை அவமானப்படுத்தலாம், நண்பர்கள் நம்மை அவமானப்படுத்தலாம், வேலை செய்யற இடத்துல நம்ம அவமானப்படுத்தலாம், சில சமயத்துல சபைக்குள்ளாகவே நம்மை அவமானப்படுத்தலாம். எங்க நீங்களும் நானும் அவமானப்பட்டமோ அந்த இடத்துலதான் கர்த்தர் உங்களை என்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற இடத்துல அல்ல. எங்க நாம தலை குனிஞ்சு நின்னமோ, எங்க கண்ணீர் விட்டு அழுதமோ, எந்த இடத்துல சாப்பிடாம தூங்காம நாம் உட்கார்ந்து கொண்டிருந்தோமோ அதே இடத்துல தான் உங்களை என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அதுக்கு என்ன தெரியுமா, அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளா போனா, வருஷம் பண்டிகைக்கு போவா, வருஷம் பலி செலுத்த போவா. ஆனா வேதத்துல ஒரு வருஷம் கூட அவள் உள்ளே போய் ஜெபித்தாள்னு சொல்லி போடல. ஆனா இந்த வருஷம் அவள் ஆலயத்துக்குள்ளாய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். கர்த்தர் அவளுடைய சூழ்நிலையை மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அவமானத்தை மாற்றக்கூடிய ஒரு இடம் என்னன்னா கர்த்தருடைய பரிசுத்த ஆலயம். இந்த இடத்துல நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய கவலைகளை, கண்ணீரை, அவமானத்தை நாம் கொட்டி தீர்க்கும் பொழுது எங்க அவமானப்பட்டமோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை என்னை உயர்த்துவார். வசனம் சொல்லுது, அன்னால் அதற்கு பிறகு துக்கமாய் இருக்கவில்லை. எந்த நாவெல்லாம் அன்னால இழிவா பேசிச்சோ இப்ப அந்த நாவெல்லாத்தையும் கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுது, அவள் வீட்டுக்கு போன உடனே அவள் கருவுற்றாள். நீ மலடின்னு சொன்ன பெனினா தலை குனிஞ்சு நிக்கிறா, சொந்தக்காரங்க தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. இது எப்படி? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, யாரெல்லாம் உங்களை என்னையும் அவமானப்படுத்தினார்களோ அந்த வாய்கள் அத்தனை நாவுகளையும் கட்டக்கூடிய காலம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியத்தை சொல்லி உங்களையும் என்னையும் அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அதே காரியத்துல உங்க தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்க தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுத்து ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். அது நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம், இல்ல உங்களுடைய வீடா இருக்கலாம், நீங்க படிக்கிற இடமா இருக்கலாம், எந்த இடமாவனா இருக்கலாம். எந்த காரியத்துல நீங்கள் அவமானப்பட்டு போனீர்களோ அந்த காரியத்தை அப்படியே தூக்கிட்டு வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த காரியத்துல இன்னார் என்னை அவமானப்படுத்திட்டாங்கப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்னு ஜெபிச்சு பாருங்க. அந்த காரியத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி அவருடைய நாவுகள் எல்லாம் வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் உயர்த்த வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது குறைவின் மத்தியிலையும் குறை வைக்காம ஆண்டவரை தேடின சகரியா கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவமானத்தின் மத்தியிலையும் ஆண்டவரை தேடுறதை விடவே இல்லை அன்னாள், அவளையும் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். மூணாவது ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பார்க்கலாம். இங்க வசனம் சொல்லுகிறது, உசியா ராஜா மரணம் அடைந்த நாட்களிலே, உசியா ராஜா மரணம் அடைந்த நாட்களிலே. அப்ப இந்த இடத்துல மூன்றாவது நாம் யாரை குறித்து பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இழப்பின் மத்தியிலும் ஆண்டவருடைய பாதத்தை தேடி வருகிற தீர்க்கதரிசி. உசியா ராஜா மரணம் அடைந்த நாட்கள். அப்பதான் அவர் என்ன செய்யறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்துக்குள்ளேயே என்ட்ரி போடுறார். அது வரைக்கும் அவர் வந்ததாக சொல்லப்படல. 6ஆம் அதிகாரம் வரைக்கும் ஜனங்களை குறித்து மற்ற காரியங்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். ஆனா 6ஆம் அதிகாரத்துலதான் உசியா ராஜா மரித்து போனார். அந்த நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்துக்குள் வருகிறார். இழப்பின் மத்தியிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறார். சில வேளையில நம்ம நிறைய இழப்புகள் சந்தித்திருப்போம். நம்ம அதிகமா நேசிச்ச கணவன், மனைவி, பிள்ளைக, நண்பர்கள் நம்மளை விட்டு இழந்து போயிருக்கலாம். இல்ல நம்முடைய வேலை சில நேரத்துல இல்லாம போயிருக்கலாம். நம்ம கையில வந்திருந்த வருமானம் திடீர்னு இழந்து போயிருக்கலாம். இப்படிப்பட்ட சில இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது சோர்ந்து போய் உட்கார்ந்து விட கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசி உங்களுக்கு எனக்கு ஒரு முன்னுதாரணம். இழப்பு வரும் பொழுது
நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நேராய் தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த இழப்பு எதற்காகனா உங்களையும் என்னையும் அடுத்த கட்டத்திற்கு கர்த்தர் கொண்டு போவதற்காக அந்த இழப்பை அனுமதித்திருக்கிறார். உசியா ராஜா மரணம் அடைஞ்ச உடனே ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறான். அங்கு ஒரு பெரிய மகிமையை பார்க்கிறான். சேருபீன்கள் 6 சட்டைகள் அடைத்து 2 சட்டைகளால தன்னுடைய கண்களையும் 2 சட்டைகளால தன்னுடைய கால்களையும் மூடிக்கொண்டு 2 சட்டைகளால பறந்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உலாவிக் கொண்டிருக்கிற அந்த காட்சி, தேவனுடைய மகிமை நிறைந்திருக்கிற காட்சியை பார்த்தவுடன் ஐயோ நான் அதமானே, நான் பாவியான ஒரு மனுஷன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன். இழப்பின் மத்தியில ஆண்டுடைய ஆலயத்துக்கு போனா அங்கே கர்த்தர் ஒரு புது மகிமையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏசாயாவுக்கு தூதன் ஒரு குரட்டால ஒரு அக்கினி தழல் எடுத்துக்கொண்டு வந்து அவருடைய நாவிலே வைத்து அவனை சுத்திகரித்து இதோ அக்கிரம நீங்க நீ சுத்தமானாய் பரிசுத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில சில இழப்புகள் வரும் பொழுது யாராவது நம்ம சோர்ந்து போயோ நான் இப்படி இழந்துட்டனே தவித்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னால் அந்த இழப்பு உங்களுக்கு முடிவல்ல, ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்காக உங்க வாழ்க்கையிலே சில உறவுகளை சில ஆசீர்வாதங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். பிசாசு கொடுக்கிற காரியம் தான் நம்மளை மூழ்கடிப்பதற்காக. ஆனா ஆண்டவர் சிலதை அனுமதிக்கிறாருன்னா 2 மடங்கா உங்களை என்னை ஆசீர்வதிக்க போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. யோபுவுக்கு பிசாசு அப்படிதான் எல்லாத்தையும் எடுத்துட்டே இருந்தான். கடைசியில் அவன் சரீரத்தில் இருக்கிற சுகத்தையும் எடுத்துட்டான். யோபுவுடைய மனைவி ரொம்ப டென்ஷன் ஆகி பேசுறா, இன்னுமா நீர் உம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீர், தேவனை தூசித்து ஜீவனை விடும். யோபு அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு, பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறாயே, இவ்வளவு நாள் கர்த்தர் நமக்கு நன்மை கொடுத்தாரு, அப்பெல்லாம் நம்ம நல்லா தான் இருந்தோம், இன்னைக்கு சில தீமைகள் வந்த உடனே ஆண்டவர் எப்படி நம்ம தூஷிக்க முடியும்? தாயின் வயிற்றிலிருந்து நான் நிர்வாணியாய் பிறந்தேன், திரும்ப நான் நிர்வாணியா போறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிசாசு நினைக்கிறான் இவனுக்கு சில இழப்புகளை கொடுத்தா அவன் முடங்கி போவான், அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிருன்னு. ஆனா ஆண்டவர் அதை ஏன் தெரியுமா அனுமதிச்சார்? கடைசி அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யோபுவுக்கு எதையெல்லாம் இழந்தானோ 2 மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் கர்த்தர் இழப்புகளை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்னா 2 மடங்காக உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்காக, உயர்த்துவதற்காக கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி ராஜாவை இழந்த துக்கத்தோடு அவன் வீட்டுல முடங்கி போகல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறான், ஒரு மகிமையை பார்க்கிறான். தேவன் ஒரு புது அபிஷேகத்தை கொடுத்து யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமா போவாங்கன்னு சொல்லும் போது வாலண்டியா வரார், ஆண்டவரே என்னை அனுப்புங்க, நான் போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசி என்கிற ஒரு அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் உயர்த்துகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில நீங்க எதையாவது இழந்து தவித்துக் கொண்டிருப்பீர்கள் சொன்னால் அந்த இழப்பு உங்களுக்கு முடிவல்ல, அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய துவக்கம். ஒரு புது ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக, உங்க வாழ்க்கையில் இருக்கிற நன்மையை 2 மடங்காய் கர்த்தர் கொடுப்பதற்காக சில இழப்புகளை உங்க வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். அது 2 மடங்காய் மாற வேண்டும் என்று சொன்னால், ஒரு புது அபிஷேகத்தை, புது ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாய் வந்தாரோ அதே போல நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாய் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, குறைவின் மத்தியில குறைவில்லாமல் கர்த்தரை தேடின சகாரியாவுக்கு நிறைவை கர்த்தர் கொடுத்தார். அவமானத்தின் மத்தியில ஆண்டவரை தேடிய அன்னாளுடைய அவமானத்தை நீக்கி உயர்த்தினார். இழப்பின் மத்தியில தேவனை தேடி வந்த ஏசாயாவுக்கு ஒரு புது அபிஷேகத்தை கொடுத்தார். 4வதாக லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 2 பேர் ஜெபிக்கும்படியாக ஆலயத்துக்கு போகிறார்கள். லூக்கா 18வது அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும், பரிசேயனும் ஆயக்காரனும்
இங்க நம்ம பார்க்கிறது அந்த ஆயக்காரனுடைய ஜெபம் மாத்திரம் தான். அதை மாத்திரம் வாசிக்கிறீங்களா? லூக்கா 18:13. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அல்லேலூயா. 2 பேர் ஜெபிக்கும்படியா ஆலயத்துக்கு போறாங்க. இங்கேயும் ஆலயத்துக்கு தான் போறாங்க. இவன் யாருங்க? ஆயக்காரன், பாவியான மனுஷன். தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாதவன். அந்த அளவுக்கு பாவம் செய்திருக்கிறான். ஒருவேளை திருடி இருக்கலாம், ஏமாத்தி இருக்கலாம், கொன்றிருக்கலாம், விபச்சாரம் பண்ணி இருக்கலாம், வேசித்தனம் பண்ணி இருக்கலாம். என்னென்ன பாவம் இருக்குதோ அது எல்லாத்தையும் நீங்க லிஸ்ட் போட்டுக்கோங்க. அத்தனை பாவத்தையும் செய்த ஒரு நபராக இந்த ஆயக்காரன் இருக்கலாம். ஆனா எங்க போறாங்க? கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறான். பாவியான மனுஷனாகிய ஆயக்காரன் பரிசுத்தரின் பாதத்துக்கு வருகிறான். இன்னைக்கு பிசாசு உங்களை என்னையும் ஆலயத்திற்கு வராம, பரிசுத்தரின் பாதத்துக்கு வராம தடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் செய்கிற பாவம் தான். நீ இந்த பாவத்தை செய்திருக்கிற, நீ ஜெபம் பண்ணா கர்த்தரும் ஜெபத்தை கேட்க மாட்டார். நீ இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டு இருக்கிற, நீ எல்லாம் ஆலயத்துக்கு போனுக்கு என்ன பிரயோஜனம்? உன் வாழ்க்கையில எவ்வளவு தவறு இருக்குது. நீ அங்க போனா கர்த்தருனை ஏற்றுக்கொள்ளுவாரா? வெளியே போன ஆண்டவனை துரத்திடுவாரு. இதெல்லாம் பிசாசு சொல்லுகிற வார்த்தை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அல்லேலூயா. அவன் குடிகாரங்களா இருக்கலாம், கொலைகாரனா இருக்கலாம், விபச்சாரக்காரனா இருக்கலாம், வேசித்தனக்காரனா இருக்கலாம், பலவிதமான பாவமான காரியங்களை செய்கிறவரா இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தால் ஆண்டவர் அவனை பரிசுத்தவானாய் திருப்பி அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் முடிக்கும் போது சொல்லுகிறார், இவன் அல்ல, அவனே நீதிமானாக்கப்பட்டான். அவனே நீதிமானாக்கப்பட்டான். பாவத்தை விட்டாதான் நான் திருச்சபைக்கு வருவேன் என்று ஒருவர் நிற்பார் என்று சொன்னால், கட்டாயமாய் பிசாசு அவரை வருவதற்கு விடமாட்டார். இந்த ஆலயம் பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமல்ல, பாவியா இருக்கிற மனுஷனும் ஆலயத்துக்கு வந்தா பரிசுத்தவானாய் கடந்து போவான். அல்லேலூயா, அல்லேலூயா.